நமஸ்தே, இது வசந்த் ஹிந்தி அகாடமி. இது ஒரு ஹிந்தி லேர்னிங் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராத்மிக் புக்கில் உள்ள பாக் 3ல் சஃபாயின்ற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கில் பாக் 3ல் சஃபாயின் மீனிங் என்னன்னா க்ளீன் அர்த்தம். அந்த லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹம் ஜான்தே ஹி ஹை, நமக்கு தெரியும் कि गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती है. நமக்கு தெரியும் गंदगी அழுக்குனால பலவிதமான डिसीज़, बीमारीना डिसीज़ फैलते हैं, स्प्रेड आगुदे. इसलिए हमें जीवन के हर कदम पर सफाई का ध्यान रखना चाहिए. இதனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் நம்ம என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம सफाई का ध्यान रखना चाहिएனா க்ளீனாக இருக்கணும். सबसे पहले हमें शरीर की सफाई पर ख्याल रखना चाहिए. फर्स्ट நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பாடியை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறான். प्रतिदिन डेली बड़े सवेरे उठते ही शौचादी அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகிறது, शौचादी से मुक्त हो आना चाहिए அப்படின்னு கேட்டான். டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு காலை கடனை ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டோட மீனிங்க. फिर दांत साफ करना चाहिए. दांतना டீத்து, क्लीना साफना क्लीन அர்த்தம், करना चाहिए நம்ம பல்ல வந்து சுத்தமாக வச்சுக்கணும். दांत और मुँह साफ रखने के लिए खाने के बाद அப்படின்னா दांत பல்லு, முகுனா வாய் சுத்தமாக வச்சுக்கிறதால பானி சே அப்படின்னா வாட்டரை, அச்சி தரகு வாட்டரை வந்து நம்ம எப்போவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மவுத் வாஷ் பண்ணுவோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பானி சே அச்சி தரக் முகு குல்லா கர்னா சாகியே. குல்லானா மவுத் வாஷ்னு அர்த்தம். நஹித்தோ முகு சே பத்பு ஆயிகா. அப்போ அது மாதிரி செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வரும். இல்லை கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். என்னென்னா தியானா, சப்சே, சௌச்சாதி, முஹ், தாங்த், கத்தம், ஜான்தா, பீமாரி, ஃபைல்ட்டு, இது மாதிரி நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குது. இன்னொரு தடவை ஃபஸ்ட்டு பேராவை நான் ரீட் பண்ணுறேன். हम जानते ही है कि गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती है, इसलिए हमें जीवन के हर कदम पर सफाई का ध्यान रखना चाहिए. सबसे पहले हमें शरीर की सफाई पर ख्याल रखना चाहिए. प्रतिदिन बड़े सवेरे उठते ही शौचादी से मुक्त हो जाना चाहिए. फिर दांत साफ करना चाहिए. दांत और मुख साफ रखने के लिए खाने के बाद पानी से अच्छी तरह मुँह कुल्ला करना चाहिए, नहीं तो मुख से बदबू आएगा. இந்த பேரால இருக்கிற மீனிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக்கில் இருக்கும், நம்ம அப்புறமா பின்னாடியும் பார்க்கலாம். அடுத்த பேரா பார்த்தீங்க அப்படின்னா हमें अपने शरीर को साफ रखना चाहिए. ரக்கனா அப்படின்னா ரகத்தா அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம். ரகத்தானா லிவ்னு அர்த்தம், ரக்கனானா வச்சுக்கிறது. நம்மளோட பாடியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். अपने शरीर को साफ रखने के लिए रोज नहाना चाहिए. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாடியை சுத்தமாக வச்சுக்க என்ன பண்ணோம், டெய்லி நம்ம குளிக்கணுங்க. அதை தான் இங்கே நகானா चाहिए, குளிக்கணும். ஷரீர் போஞ்சினே கேலியே அப்படின்னா நம்ம பாடியை துடைக்கிறோம் இல்லையா, போஞ்சினே அப்படின்னா துடைக்கிறதுக்காக தௌலியே கா உபயோக் கர்னா चाहिए. நம்ம டவல் தான் யூஸ் பண்ணுவோம். ரோஜ் நஹானே சே ஷரீர் और मन चुस्त रहते हैं. நம்ம டெய்லி குளிக்கிறதுனால நம்மளோட பாடியும் ஆக்டிவ் ஆகுது, நம்மளோட மனசும் ஆக்டிவாக இருக்கும். चुस्तனா ஆக்டிவ்னு அர்த்தம். हम कई प्रकार की बीमारियों से बच सकते हैं. நம்ம டெய்லி குளிக்கிறதுனாலையும் நம்ம வந்துட்டு மனசை நம்ம ஹாப்பியாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு டிசீஸில் நம்ம காப்பாற்றிக்க முடியும். பச் சக்தான காப்பாற்றிக்க முடியும். இப்போ செகண்ட் பேரால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. டவலுக்கு தௌலியே, போஞ்சினானா துடைக்கிறது, நகானானா குளிக்கிறது. மற்றபடி ரொம்ப ஈஸி தான். இதில் செகண்ட் பேரா ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். हमें अपने शरीर को साफ रखना चाहिए.
अपने शरीर को साफ रखने के लिए रोज नहाना चाहिए। शरीर पोंछने के लिए साफ तौलिए का उपयोग करना चाहिए। रोज नहाने से शरीर और मन चुस्त रहते हैं और हम कई प्रकार की बीमारियों से बच सकते हैं। இப்போ தேர்ட் பேரா பாருங்க. हमें हमेशा साफ कपड़ा ही பஹனா சாஹியே. நம்ம எப்போவுமே நம்ம குளிக்கிறோம், டெய்லி நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம போடுற ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. சுத்தமான ட்ரெஸ்ஸை தான் பஹனா சாஹினா போட்டுக்கணும். அடுத்தது மைலே அப்படின்னா டர்ட்டியாக, மைலே கப்பட்டோங் சே ஆனேவாலா அப்படின்னா டர்ட்டி ட்ரெஸ்ஸு, அதாவது துவைக்காத ட்ரெஸ்ஸை நம்ம போட்டால் என்ன ஆகும், அதில் இருந்து பத்பு கலிக் அப்படின்னா துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், பேட் ஸ்மெல்லு நமக்கு வரும். அது மூலமாக நம்மளுக்கு பீமாரிக்கு காரணம் பன்தி, அதனால நம்மளுக்கு டிசீஸும் உருவாகும். इसलिए कपड़ों को रोज साबुन से धोना चाहिए. இதனால் நம்ம டெய்லி ட்ரெஸ் என்ன பண்ணோம், साबुन சோப்பை வச்சு துவைக்கணும். और गुले कपड़े की पहनना चाहिए. வாஷ் பண்ணி தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். தேர்ட் பேரால பார்த்திங்கன்னா சாபுன்னா சோப்பு, பஹனானா போட்டுக்கிறது, பத்புனா பேட் ஸ்மெல்லு. இவ்வளோ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸு. அடுத்தது தேர்ட் இன்னொரு தடவை ரீட் பண்ணுற பாருங்க. हमें हमेशा साफ कपड़ा ही पहनना चाहिए. मैले कपड़ों से आने वाली बदबू गले की बीमारी के कारण बनती है. इसलिए कपड़ों को रोज साबुन से धोना चाहिए और गीले कपड़े ही पहनने चाहिए. नेक्स्ट फोर्थ पैराग्राफ है गाद्य पदार्थ और ரோஜ்மரா அப்படின்னு. காத்திய பதார்த்னா ஒன்றும் இல்லைங்க, உணவு பொருளை, உணவு மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் காத்திய பதார்த். அவர் ரோஜ்மரா அப்படின்னா தினமும் டெய்லின்னு அர்த்தம். உபயோகி சிஞ்சோங் ஜைசே, நம்ம டெய்லி என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, கலம், பேனா, புஸ்தக் புக்கு, பஸ்தா அப்படின்னா ஸ்கூல் பேகு, ஆதி சீஞ்சோங்க மற்ற எக்ஸ்ட்ரா பொருள்லாம் சஃபாய் பர் பி ஹமே தியான் தேனா சாகியே. நம்ம சுத்தமாக அதெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். பேகு ஃபுல்லாக குப்பை வச்சுருக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டு வைக்கணும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்தது சாத் அப்பனே கர், அதோட நம்ம என்ன, நம்மளோட வீடு, அப்பனே ஆஸ்பாஸ் நியராக இருக்கிறது, ஆஸ்பாஸ்கி ஜஹக்கும் அப்படின்னா நியராக இருக்க பிளேஸு, और आम ஜஹக்கும், ஆம்னா மேங்கோன்னு மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆம்னா பொதுவான பிளேஸ், அதாவது இப்போ ஒரு ஸ்டேடியம், ஸ்கூலில் இருக்க கிரவுண்டு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஆம் ஜஹக்கும் கி சஃபாய் பர் பி தியான் தேனா ஹமாரா கர்த்தவ்ய ஹை, நம்மளோட கடமை. இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கடமை தான். அதனால் ஹமாரா கர்த்தவ்ய ஹை, இது நம்மளோட கடமை. அடுத்தது சுத் தன்னுனா பாடின்னு அர்த்தம். ஷரீர்னா மட்டும் பாடி கிடையாது, தன்னுனாலும் பாடி தான். சுத்த தன்மே சுத்த மண் ரகத்தாக, நல்ல பாடியில் தான் நல்ல மனசு இருக்கும். प्रसन्न और सुखी जीवन के लिए मन और तन को साफ रखना तथा अच्छी आदतों का पालन करना अत्यंत ज़रूरी है. ஒன்றும் இல்லை, நம்மளோட உடம்பை நம்ம உடம்பும் சரி மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு அதோட பழக்க வழக்கம் நம்ம ரெகுலராக, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம எப்படி நம்மளோட பாடியை நம்ம சுத்தமாக வச்சுட்டு இருந்திருப்போனே தெரியும். வெளியே போயிருக்க மாட்டோம், வீட்டை நம்ம 2 தடவையாவது மாப்பு போடுறதுலேருந்து நம்மளோட இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தனால இப்போ ரெகுலரைஸாக நம்ம க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி பழகிட்டோம். அது மாதிரி தான் நம்மளோட உடம்பையும் மனசையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டே இருந்தால் நல்ல பழக்க வழக்கம் அப்படியே உங்களுக்கு அதை பின்பற்றிட்டே வந்தோன்னா, அது பின்பற்றுறது ஜரூரின்னு கொடுத்துருக்காங்க. பின்பற்றுவது நல்லது, கடமையும் கூட. ஜரூரினா இம்பார்ட்டன்ட், மஸ்ட்டு அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் பேரால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா गाद्य पदार्थ रोजमर्रा, बस्ता, तन, जहकों, इवला தான் உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸை இன்னொரு ரீட் பண்ணுறேன். गाद्य पदार्थ और रोजमर्रा उपयोगी चीज़ों जैसे कलम, पुस्तक, बस्ता आदि चीज़ों की सफाई पर भी हमें ध्यान देना चाहिए. साथ साथ अपने घर, अपने आसपास की जगहों और आम जगहों की सफाई पर भी ध्यान देना हमारा कर्तव्य है.
शुद्ध तन में शुद्ध मन रहता है। प्रसन्न और सुखी जीवन के लिए मन और तन को साफ रखना तथा अच्छी आदतों का பாலன் करना अध्ययन ज़रूरी है. இப்போ இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட मीनिंग्स प्रांतीय भाषा में अर्थ लिखिए. शरीर शरीर, बॉडी उडंबु, सफाई सफाई, क्लीनेस सुत्तम, बदबू बदबू, बैड स्मेल दुर्नाற்றம், बीमारी बीमारी, सिक नोई, पोंछना टू वाइप, तुடைக்க, चुस्ती चुस्ती, ஆக்டிவ்னஸ் சுறுசுறுப்பு, பிரதிதின் இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ராவை கட் பண்ணி போட்டிருக்கு. இப்போ பிரதிதின் பிரதிதின், டெய்லி தினம் தோறும். இன்னொரு தடவை ரீட் பண்ணுற பாருங்க. ஷரீர் பாடி உடம்பு, சஃபாயி கிளீன்னஸ் சுத்தம், பத்பு பேட் ஸ்மெல் துர்நாற்றம், बीमारी सिक नोई, पोंछना टू वाइप तुடைக்க, चुस्ती एक्टिवनेस சுறுசுறுப்பு, பிரதிதின் டெய்லி தினம்தோறும். இன்னொரு மீனிங் இங்கே விட்டுட்டேன். இந்த லெட்டர் பாருங்கள். மைலா மைலா டர்ட்டி அழுக்கான, மைலா டர்ட்டி அழுக்கான. அடுத்தது நம்ம பார்க்கலாம். विलोम शब्द लिखिए. ஆப்போசிட் வார்த்தையை எழுதுங்க. उपयोग अणु उपयोग, बदबू खुशबू, चुस्ती सुस्ती, प्रसन्न अप्रसन्न, अच्छी பூரி. இப்போது இன்னொரு தடவை மீனிங்கோட சொல்கிறேன். உபயோக் யூஸ்ஃபுல், அனுபயோக் யூஸ்ஃபுல் இல்லாமல், பத்பு பேட் ஸ்மெல்லு, குஷ்பு குட் ஸ்மெல், சுஸ்தி இந்த சா வந்துச்சுன்னா சுறுசுறுப்பு, இந்த சா வந்தால் சுறுசுறுப்பு இல்லாமல், பிரசன்ன ஹாப்பி, அப்ரசன்ன ஹாப்பி இல்லாமல், அச்சினா நல்ல, புரினா பேடுன்னு அர்த்தம். அடுத்த ரோம லெட்டர் பார்த்தீங்கன்னா கோஷ்டக் சே சகி சப்த சுன்கர் காலி ஜஹக் பரியே. ஒன்றும் இல்லை, ரெண்டு இது இங்கே கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. சுன்கர்னா தேர்ந்தெடுத்து எழுதுறது. ரோஜ் படே சபேரே உட்டோ அப்படின்னா டெய்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்ல, அதை தான் இங்கே. ரோஜ்னா டெய்லி, படே சபேரேனா ரொம்ப சீக்கிரமாக, உட்டோனா எழும்பு. साफ पानी से स्नान करना चाहिए. साफना क्लीन वाटरिல் குடிங்க, சாரி स्नान करना குளிங்க, டெய்லி குளிக்கணும். साफ पानी से स्नान करना चाहिए. சுத்தமான வாட்டரில் स्नान करना குளிக்க வேண்டும். दांत साफ रखने से मुँह से बदबू नहीं आएगी. दांतना டீத்து, சாஃப் ரக்கனே சேனா சுத்தமாக வச்சுக்கிறதுனால, முஹுசே அதாவது வாயிலிருந்து, பத்பு நகி ஆயேகனா பேட் ஸ்மெல் வராது. ரோஜ் கப்படா தோனா அச்சாக, டெய்லி ட்ரெஸ்ஸை துவைக்கிறது நல்லது. शुद्ध शरीर में शुद्ध मन रहता है. அதாவது நல்ல க்ளீனான பாடி, சுத்தமான பாடியில் சுத்தமான மனசு இருக்கும். நல்ல உடம்புல தான் நல்ல மனசு இருக்கும். இந்த எப்படி இது கொடுத்துருக்காங்க ஷூ, இந்த லெட்டர் கட்டிங் லெட்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கட் பண்ண முடியாத லெட்டர் லைட்டாக அப்படி போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம இதுன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அப்போ शुद्ध शरीर में शुद्ध मन रहता है. இன்னொரு தடவை ரீட் பண்ணுற பாருங்கள். ரோஜ் படே சபேரே உட்டோ, साफ पानी से स्नान करना चाहिए. दांत साफ रखने से मुँह से बदबू नहीं आएगा. रोज कपड़ा धोना अच्छा है. शुद्ध शरीर में शुद्ध मन रहता है. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாக்கியம் கோ மிலாயே ஜோடு மேட்ச் த ஃபாலோயிங்க. கந்தகி से அழுக்குனால கई प्रकार की बीमारियां फैलती है. அதாவது நிறைய விதமான டிசீஸு உருவாகுது. ஃபைல்த்திகனா ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. ஷரீர் கோ சாஃப் ரக்கனே கேலியே அப்படின்னா பாடியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டெய்லி குளிக்கணும்.
ரோஜ் நஹானா சாகியே. பஸ்தே கி சஃபாயினா பேக், உங்களோட ஸ்கூல் பேகெல்லாம் நீங்கள் எப்போவுமே சுத்தமாகவும் கவனமாகவும் வச்சுக்கணும். அதுதான் பஸ்தே கி சஃபாई का भी ख्याल रखना चाहिए. हमें अपने घर की सफाई पर அப்படின்னா தன்னோட வீடையும் சுத்தமாகவும் வச்சுக்கணும். அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்? हमें अपने घर की सफाई पर ध्यान देना चाहिए. फोर्थ वन, शुद्ध तन में शुद्ध शरीर रहता है. फिफ्थ वन, शुद्ध तन में शुद्ध मन रहता है. நல்ல ஷரீர்னா பாடியில், நல்ல உடம்புல நல்ல மனசு இருக்கு. இதுதான் மேட்ச். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், ஏக் வாக்கியமே ஜவாப் லிக்கியே. ஒரு வாக்கியத்தில் ஆன்சர் எழுதுங்க. சபேரே கப் உட்னா சாகியே. சபேரேனா மார்னிங், கப் உட்னா சாகியேனா எப்பொழுது எந்திரிக்க வேண்டும். படே சபேரே உட்னா சாகியே, ரொம்ப சீக்கிரமாக எழும்ப வேண்டும். பீமாரியா क्यों फैलती है, डिसीज़ ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது. கந்தகி சே கை तरह की बीमारियां फैलती है, அழுக்குனால தான் பலவிதமான டிசீஸ்லாம் உருவாகுது. ஃபைல்த்தேனா ஸ்ப்ரெட் ஆகுது. போஜன் கர்னே கே பாத், சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா क्या करना चाहिए, என்ன செய்யணும். போஜன் கர்னே கே பாத் குல்லா கர்னா சாகியே, குல்லானா மவுத் வாஷ் பண்ணணும். இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். சபேரே கப் உட்னா சாகியே, படே சபேரே, கப் எடுத்துட்டு படே சபேரே உட்னா சாகியே. बीमारियां क्यों फैलती है, डिसीज़ ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது. கந்தகி से कई तरह की बीमारियां फैलती है. क्यों எடுத்துட்டு அழுக்குனால பலவிதமான டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. போஜன் கர்னே கே பாத் क्या करना चाहिए, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும். போஜன் கர்னே கே பாத் குல்லா கர்னா चाहिए. அடுத்த கொஷின், फोर्थ क्वेश्चन, क्या घर की सफाई का भी ख्याल रखना चाहिए. என்ன நம்ம வீட்டையும் அதை கவனமாக வச்சுக்கணுமா அப்படின்னு கொஷின்ஸு. எப்போவுமே ஹிந்தியை பொறுத்தவரையிலும் ஃப்ரண்ட்டில் கியான் வந்ததுன்னா கொஷின் வாக்கியம்னு அர்த்தம். ஆன்சர் எப்படி இருக்கும்னா ஹாங் இருக்கும், இல்லை நஹிங் இருக்கும். ஆமாம், ஹா ஜரூர் கர் கி சஃபாய் கா பி கியால் ரக்கனா சாஹியே. ஆமாம், நம்ம வீட்டையும் சுத்தமாக கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத் ஷரீர் மே கியா ரகத்தாக, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இந்த கொஷின்ஸ் நிறைய விதமாக கேட்டிருக்காங்க. சுத்த ஷரீர்னா நல்ல உடம்புல நல்ல மனசு இருக்கும். சுத்த ஷரீர்மே சுத் மன் ரகத்தாக. ஓகேவா. கியாவை எடுத்துட்டு சுத்த மன், இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. இன்னொரு ரீட் பண்ணுற பாருங்க. क्या घर की सफाई का भी ख्याल रखना चाहिए. हाँ ज़रूर घर की सफाई का भी ख्याल रखना चाहिए. शुद्ध शरीर में क्या रहता है, शुद्ध शरीर में शुद्ध मन रहता है. அவ்வளோதான், இந்த லெசன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் நடத்தின வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தன்யவாத்.